லெவல்ல இருக்கு. ஸோ படம் வந்து பாத்தீங்கன்னா, தளபதி படத்துல வரும் பாத்தீங்களா? பிளாஸ்ட் பிளாஸ்ட் அப்படிங்கிற மாரி பயங்கரமா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா, தளபதி ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்ல. எல்லாருக்குமே ஒரு கொண்டாட்டமான படம். ஒரே ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, தளபதி சார இதுக்கப்புறம் பிக் ஸ்கிரீன்ல நம்ம கடைசியா பார்க்க போற ஒரே படம் இதுதான். அதுதான் எல்லாருக்குமே கஷ்டமா இருந்துச்சு. எனக்கும் ரொம்ப கஷ்டமாவே இருந்துச்சு. தளபதி ஃபேனா இருந்துட்டு என்னால திருப்பி வந்து தளபதியோட படத்த வந்து பிக் ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது அப்படின்ற மாரி ஒரு கஷ்டம். மத்தபடி படம் வந்து என்ஜாய்மென்ட். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா, லேக் இருக்கிற மாரி எனக்கு தோணவே இல்ல. பட் அங்கங்க சின்ன சின்ன லேக்ஸ் மட்டும் கொஞ்சமா இருந்துச்சு அவ்வளோதான் தவிர, அத மத்தபடி இந்த படத்த வந்து குறை சொல்ற அளவுக்கு இல்ல. சும்மா எடிட்டிங்ல இருந்து சிஜே எல்லாமே பயங்கரமா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு கைஸ். எல்லாருமே போய் பார்க்கலாம். ஃபேமிலியோட போய் பாருங்க. படத்த பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. கமெண்ட்ஸ்ல படம் எப்படி இருந்துச்சுன்னு. நான் சொல்ற மாரி அப்படியே இருக்கும். படத்துல ஏன்டா இன்டர்வல் விட்டான் அப்படின்ற மாரி இருக்கு. அந்த இன்டர்வல் கேப்ல கூட படம் அடுத்தது போட்டானா பரவால்ல. நமக்கு இன்டர்வலே வேண்டான்ற மாரி இருக்கு. அந்த 3 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. டைட்டில் கார்டு தான் பயங்கரமா இருந்துச்சு. எல்லாருமே எதிர்பார்த்த மாரி நம்ம தளபதிய வந்து சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கீழ தளபதி